ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேர் க்ரோத்தோட 11வது நாள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெமடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கக்கூடியது. நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். நமக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணும். அப்படியான ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஃப்ளாக்ஸ் சீடு தான் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். 3வதாக டீ தூள் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீடை எடுத்துக்கோங்க, அதாவது ஆலிவ் எடுத்துக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூடை நச்சு 2 தட்டு தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விடும்போது நல்லா கிண்டி விட்டே வைங்க. இது நல்லா கொதிக்க கொதிக்க இதில் உள்ள கலர் அப்படியே நல்ல டார்க் கலராக மாறும். ஏன்னா நம்ம டீ தூள் சேர்த்துருக்கனால. எதுக்காக இதில் வெள்ளைப்பூடை நான் சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பூடில் நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பூட்டில் சல்ஃபர், சிலினியம் மற்றும் விட்டமின் சி இருக்குது. இது நம்ம முடியோட வேர் பகுதியிலிருந்தே முடி ஸ்ட்ராங்காக வளர உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் பொடுகை நீக்கும். நம்ம முடியில் தலையில் முடியே இல்லாமல் வழுக்கு தலையாக இருந்தால் கூட அதில் கூட முடி வளர்ச்சியை தூண்டி முடியை வளர செய்யும். அதுக்காக தான் வெள்ளைப்பூடை நான் எடுத்திருக்கேன். அதே போல் டீத்தூள் எதுக்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீத்தூள் இயற்கையாகவே நம்ம முடிக்கு நல்ல ஒரு கண்டிஷனராக பயன்படுது. அது மட்டும் இல்லை, நம்ம முடி உதிர்வையும் குறைக்க உதவுது. இயற்கையாகவே நம்ம முடியை கருமையாக வளர இந்த டீத்தூள் உதவியாக இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கனால முடி வளர்ச்சியை தூண்டி பொடுகை நீக்கி நம்ம முடிக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் கொடுக்குதுங்க. அதுக்காக தான் நான் டீத்தூளை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்குது. இன்னும் இது நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சாதான் இதில் உள்ள எஃபெக்ட்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கும். இது ரெடியாக எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷமாவது ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலர் இப்போ தான் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இதை இப்போ இன்னும் நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். எப்பயுமே நம்ம ஒரு இது ரெடி பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது கொதிக்க கொதிக்க அப்பப்போ கரண்டிகிட்டே நீங்கள் கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. எதுக்காகனா அந்த ஃப்ளாக்ஸ் சீடு அடியில் போய் தங்கிரும். அதுக்காக தான் நம்ம கிண்டி விட்டோம்னா அடியில் தங்காமல் அது நல்லா பாயில் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இது நல்லா கொதிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா இது நல்லா இன்னும் கொதிச்சு இது ஹேர் பேக்குக்கு ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆகும். இப்போ நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நம்ம தனியாக ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது நல்ல டார்க் கலரில் இருக்குது. நம்ம டீ தூள் போட்டிருக்கனால இதை அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க, சூடாக இருக்கும். கொஞ்சம் நேரம் இதை அப்படியே ஆற விடுங்க. இதை ஆறந்தண்டிக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இதை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ இதை உங்கள் ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி எடுத்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு சின்னதாக மைல்டாக நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழிச்சோ இல்லை 1/2 hour கழிச்சோ நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதுபோல் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சீவுக்காவோ ஷாம்போ போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் தலையில் முடி உதிர்வது குறையும், உங்கள் முடியும் வளர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட ஹேர் க்ரோத் சேலஞ்சோட வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த எல்லா வீடியோக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.